சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அடி மேலே அடி அப்படிங்கிறது விழுகும். அஷ்டமம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது, முறையான அடி விழுவும். அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டம், அதாவது விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை வெறும் 2.5 வருஷத்துலேயே அஷ்டம சனியில் கொடுத்துருவார். அதனால் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உங்களால் நம்ப முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு கிடக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ போதாத குத்தத்துக்கு ஜென்மக்கேது களத்திர ராகு ஒன்றும் சுத்தப்படலை. ஸோ கூட்டு தொழில் அப்படிங்கிறது கெட்டு போச்சுங்கிறாங்க. கூட உள்ளவன் எல்லாம் துரோகியாக மாறுறான். பெரியதொரு பிரச்சனை, வீட்லேயும் ஒரு பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மட்டும் மரியாதை எதுவும் கிடையாது. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் வேறு இந்த ஒரு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே ஜோசியரே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த கடவுள் வந்துட்டு ஒரு கதவை அடைச்சிட்டாரு, இன்னொரு கதவை திறப்பார் அப்படிம்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவும் கதவை அடைச்சாச்சு, ராகு கதவை அடைச்சாச்சு, சனி கதவை அடைச்சாச்சு. ஆனால் குரு பகவான் அப்படிங்கிறவர் கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கு. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், 11வது வீட்டில் இருக்கார். மிக அற்புதமான ஒரு இடம் இது. எப்படின்னு தான் இதை நாம் சொல்லணும். அதோட உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 இந்த இடத்துலலாம் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இந்ததொரு ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட அந்த சேர்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன். அப்போது குரு ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறார். அப்படிங்கிறதுனால இந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது திடீர்னு மறைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அஷ்டம சனியால் எவ்வளவு கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொன்னால் அது சொந்த கதை, சோக கதையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பேசாமல் இத்தனை கஷ்டமும் மறையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நாம் திட்டம் போட்டு எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மாதத்தையும் இந்த ஒரு மாதம் இருக்கும். அதே மாதிரி திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே மாதிரி உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது செரிக்கலை. ஒரு கல்யாண காட்சி நல்லது கெட்டதுக்கு போகணுன்னா கூட எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க, நம்மளால் வெறும் வயிற்றுக்கு ஒத்துக்காது, இது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கணக்கு போட்டு பார்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துட வேண்டியதான். அந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்தக்கூடிய பிரச்சனை சரியாகும். எவனுக்காவது நல்லது செய்ய போய் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அர்ஜென்ட்டு ஆஸ்பத்திரி செலவு சொல்லியிருப்பா, இல்லை பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இல்லை, நம்மளே தான் படாத பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, சரி இப்போ கஷ்டம்னு சொல்கிறானே யார்கிட்டையாவது ஒரு ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டே கடனை வாங்கி கொடுத்து அதால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. வீட்லேயும் கெட்ட பேர், உன்னை எவையா வாங்கி கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே இதுக்கு மேலே சரி
சரியாகிடும். 10 ரூபா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் கௌரவத்தோடு இருக்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதுதான் பிடிக்கும். பசி பட்டினி கடந்தாலும் கடந்துருவோம், நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கௌரவஸ்தர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் வராமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றி வாங்கின கடனை அடைச்சி ஜாமீன் போட்ட காசை விட்டு எரிஞ்சிட்டு ஒரு கௌரவத்தோடு வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் புத ஆதித்ய யோகத்தோட புதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் 8ஆம் தேதி கடகம் ராசிக்கு போயிடுறாரு. அப்போது லாபாதிபதி விரயத்துக்கு வராரு அப்படிங்கும்போது வரவுக்கு தக்கன செலவு அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு செலவு வரும். ஒரு 10 ரூபாயை கொண்டு நம்மளால் பீரோவில் வைக்க முடியாது. அதிசயம் இந்த வாட்டி மாதம் முடிவில் 10 ரூபாய் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பீரோவில் கொண்டு வச்சோம்னா அதற்குண்டான செலவு அப்படிங்கிறது வரும். சேர்த்து வைக்க முடியாது. இருக்கிற காசை 10 ரூபா கடன் வாங்காமல் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. குடும்ப செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எதையுமே திட்டம் போட்டு நாம் செய்யும்போது அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம். நம்ம இழுக்கிற பக்கத்துக்கு வாழ்க்கை வராது, அது போகிற பக்கம் தான் நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நிலைமை தான் இந்த ஒரு காலகட்டத்தில். கண்ணா புண்ணான செலவு வரும் அப்படிங்கிறதுனால கை பணத்தை கொஞ்சம் எண்ணி தான் செலவு பண்ணணும். இருக்கும்போது ஆடி போட்டு அதுக்கப்புறம் பெரிய தௌலஸ்து மாதிரி சிம்மம் ராசிக்காரவங்க ஒரு 10 ரூபா வச்சுருக்கிறது யாராவது கேட்டால் இந்தாப்பா வாப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தர்மதானம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் கீழே கிடக்கும்போது ஒரு நம்ம கீழே கிடக்கும்போது ஒருத்தர் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் காசு பண்ண விஷயத்த கரெக்டாக இருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள்கிட்ட அனுசரணை அப்படிங்கிறது குறையும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுவும் நம்ம ஒரு கடன் வச்சுருப்போம், இல்லை ஒருத்தன் ஒரு பிளாட்ஃபாரத்தில் கடன் போடுவான், நம்ம வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு கொடுத்து அது பண்ணி இது பண்ணி கடன் நடத்திக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் பாதி விலைக்கு பொருளை விற்றுட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆத்திரம் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் எங்கே அப்படின்னா 9ஆம் வீட்டில் அற்புதமான ஒரு இடத்துல போயிட்டு சுக்கிர பகவான் இருக்கார். மேசம் ராசியில் சுக்கிரன் 15 தேதி வரைக்கும் இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேலே அவருக்கு லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. 3க்கும் 10க்கும் அதிபதியான அவர் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த வீடு பராமரிப்பு வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். வாடகை வீட்டில் இருந்தீங்க போனீங்க வந்தீங்க அப்படின்னா வேறு வீட்டுக்கு மாறுற மாதிரி வரும். ஒரு வசதி பத்தலை, ரொம்ப நாளாக வேறு இடம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்றும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி வாடகை வீடு மாறலாம். அப்படி இல்லாட்டா அது அமையும். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல வாடகைக்கு இருப்பீங்க, வீட்டு ஓனர் வந்துட்டு எப்பா எனக்கு வீடு தேவைப்படுதுப்பா, நீ வேறு எங்கேயாவது வேறு வீடு பார்த்துக்கப்பா அப்படிம்பாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றங்களை வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க மராமத்து பணிகள் அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு வண்ணம் பூசுகிறேன், ஒரு ஓட்ட உடச்சல் அடைக்கிறேன், சில்லறை வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீடு வேலை அப்படிங்கிறது நடக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆட்சி பெற்று 10ல் உட்கார்றாரு அப்படிங்கும்போது தொழில் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், துபாய் போகணும், அதுக்கான வாய்ப்பு வரல அப்படின்னவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு காலகட்டம் அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துரும். அதோட வண்டி வாகனம் வாங்கலாம். ஒரு பழைய வண்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இதை மாற்றுறதுக்கும் நல்ல நேரம் வர மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சவங்களுக்கு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் மாற்று பாலினத்தவர்கள்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிக்கணும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் வீரியம் இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை. அதனால் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யக்கூடிய மாற்று பாலினத்தவர்கிட்ட நக்கல் நையாண்டி பேச்சுகள் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறாரு. தேவையில்லாத சிக்கலை கொண்டு விட்டுருவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் மாற்று பாலினத்தவர்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் பெண்கள்கிட்ட பழகும்போதோ இல்லை பெண் மாணவிகள் ஆண் பிள்ளைகள்கிட்ட பழகும்போதோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத அவர் பெயர் இழி சொல் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டாம். விளையாட்டுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க. இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது அஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி பல நன்மைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறீங்க, இல்லை நார்மல் கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தெலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா
நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் பே பண்ணதுக்கப்புறமா சொன்ன டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.